Hi students, இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் கொஷின்ஸ்லாம் என்ன, 3 மார்க் கொஷின்ஸ்லாம் என்ன, கொஷின் பேப்பர்ஸ் எப்படி கேட்க போறாங்க, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு என்னெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதில் ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல்ல இருந்து 8, 9, 10 இந்த வினாக்கள் வந்து கேட்கலாம். இதுல பாட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆசிரியர் யாரு, அதோட பொருள், அப்புறம் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, எதுகை மோனை, இது போல ஏதாவது கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கேட்டிருப்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டிப்பா ஆசிரியர் பெயர் இல்ல நூல் பெயர், பொருள், ஒரு சொல் கொடுத்துட்டு அதோட பொருள் மீனிங் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா இலக்கண குறிப்பு, சம்டைம்ஸ் வந்து எதுகை மோனை, இதுல ஏதாவது ஒரு 3 கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற 3 யூனிட்ஸோட 3 இயல்லையும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸை கிளியரா படிச்சுக்கணும். ஓகேவா? புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸை கிளியரா படிச்சுக்கணும். ஸோ அதை எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ். இந்த 2 மார்க் கொஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் கேட்கலாம். புக் பேக்ல இருக்கிற கொஷின்ஸை மட்டும் கிளியரா படிச்சா போதும். இந்த பலகை வந்து தனிமொழியாக தொடர்மொழியாக எழுதுக, அப்புறம் சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகைகளோட பெயர்களை எழுதுக, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அந்த நூல்ல இடம்பெற்றுள்ள அந்த பாடல் வரியில இடம்பெற்றுள்ள நூல்களோட பெயர்கள் கேட்பாங்க. அப்புறம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இந்த பாட்டோட 2 மார்க் கொஷின் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினார்கள், அப்புறம் ஒரு சீப்பு வாழைப்பழம், அந்த கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதை நல்லா பாத்துங்க. இது மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ 3 யூனிட்ல எங்கேயும் 3 இயர்லயும் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் நல்லா கிளியரா பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எத்தனை கொஷின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் வந்து இலக்கணத்துல இருந்து கேட்பாங்க. இந்த வினைமுற்று வினையாளானயம் பெயர்கள் எழுதுக, அப்புறம் தமிழ் எண்கள் எழுத சொல்லுவாங்க. கலைச்சொற்கள் 2 கொடுத்துட்டு அதோட தமிழ்ல கலைச்சொற்கள். சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் கூட வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 3 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு சிறுவினாக்கள் என்னெல்லாம் கேட்கலாம்னா அன்னை மொழியை வாழ்த்துவதற்கான காரணங்கள், உயிர்கள் உருவாகி ஏற்ற சூழல் வந்து பரிபாடல் வழி, புளியங்கன்று வந்து ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 யூனிட்ல இருக்கிற சிறுவினா வந்து புக் பேக்ல இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸும் நல்லா படிச்சு வச்சுங்க, இந்த 3 கொஷின்ஸும். அதுக்கடுத்து மனப்பாட பாடல். ஓகேவா? மனப்பாட பாடல்ல வந்து அன்னை மொழியையும் கேட்கலாம், இல்ல காலக்கணிதம் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ காலக்கணிதம் பாட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 2 பாட்டுல ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல. நெடுவினா வந்து பாத்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கேட்கலாம், இல்ல காற்று மாசுபாட்டை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்கலாம், அப்புறம் அன்னமயாவுடைய கதை கேட்கலாம். ஓகேவா? ஸோ அன்னமயாவுடைய கதையையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெடுவினாவில் 3 யூனிட்ல இருக்கிற நெடுவினாவையும் நல்லா கிளியரா படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்க, இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க, பப்ளிக் வரைக்கும் வரப்போகுது. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா தன் விவர குறிப்பு, பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர குறிப்பு கேட்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. சில டைம்ல கேட்டிருக்காங்க. ஒரு 3 மார்க்லயே இல்ல 4 மார்க்லயே இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கேட்கலாம். கட்டுரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 யூனிட்லயும் என்ன இருக்குன்னா கலை திருவிழாவோட மாநில அளவுல ஃபர்ஸ்ட் வந்த தோழனை வந்து வாழ்த்தி மடல் எழுதுறது. நூலகம், நம்மளுடைய ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூலக வசதி வேண்டி ஆணையருக்கு வந்து கடிதம் எழுதுறது. மரம் வந்து இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்புல மாவட்ட அளவுல கட்டுரை போட்டியில முதல் மாணவனா வந்து நம்மளுடைய தோழனை வாழ்த்தி கட்டுரை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 கட்டுரையும் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ல இருக்கிறது. ஸோ இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம தமிழ்ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு மொத்தமா எத்தனை இயல்? 3 இயல் இருக்கு. இந்த 3 இயல்ல எவ்வளவு கொஷின்ஸ் இருக்கு, நாம எத்தனை கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ குருவினா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இயல் 1. ஓகேவா? இயல் 1. இது இயல் 2. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இயல் 1 2 3, இயல் 1 2 3. இதை சிறுவினா குருவினா அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இயல் 1 2 3ல இப்போ குருவினான்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 யூனிட்லயும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 5, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல 5, செகண்ட் இயர்ல 5, தேர்ட் இயர்ல 5 குருவினா இருக்கு. மொத்தமா 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. சிறுவினான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3, செகண்ட் யூனிட்ல 3, ஃபோர்த் யூனிட் தேர்ட் யூனிட்ல வந்து 4 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ் வந்து சிறுவினா இருக்கு. இதுவே நெடுவினா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 யூனிட்லயும் 3 கொஷின்ஸ் தான் இருக்கு. மொத்தமா 9 கொஷின்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சிறுவினா, குறுவினா, நெடுவினா எல்லாமே சேர்த்து 34 கொஷின்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு அந்த புக்கே ஃபுல்லா கவர் பண்ணணும், எல்லா கொஷினும் நான் படிக்கணும்னா 34 கொஷின்ஸ் படிக்கணும். இதுல இம்பார்ட்டன்ட் குறுவினாலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5மே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிவிஷன் எக்ஸாம்ஸ், குவார்டர்லி, ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ நாம படிக்க போறது மிட்டமை மட்டும் கன்சிடர் பண்ணாம பப்ளிக்கும் சேர்த்து தான் பார்க்க போறோம். அதனால இம்பார்ட்டண்டா இருக்கிற 2 மார்க்ஸை மட்டும் எந்த ஒரு கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மொத்தமா இருக்கிற 15 கொஷினை படிச்சுடுங்க. ஒரு நாளைக்கு நாம ஒரு 5 கொஷின்ஸ் படிச்சோம்னா கூட, ஒரு யூனிட்டுக்கு 5 கொஷின்ஸ் படிச்சோம்னா கூட 3 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல 3 கொஷின் பர் டே படிச்சோம் அப்படின்னா ஒரு 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 5 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது சிறுவினா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் 3 கொஷின் தான் இருக்கு. அது 3மே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கொஷின்ஸ்லயும் எல்லா கொஷின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் அது மாதிரி. ஸோ ஆனா செகண்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், தேர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இந்த தேர்ட் வந்து நீங்க விருப்பம் இருந்தா கூட படிச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 கொஷின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா கூட 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல 3 கொஷின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது நெடுவினா. நெடுவினாவில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க செகண்ட் கொஷின்ஸும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது இயல் 2ல வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், தேர்ட் வந்து நீங்க ஆப்ஷனலா படிச்சுக்கலாம். அதே போல தான் தேர்ட் யூனிட்லயும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து நீங்க ஆப்ஷனலா படிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து டெய்லி ஒரு கொஷின் படிச்சீங்கன்னா கூட, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் படிச்சீங்கன்னா 9 டேஸ்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கே வந்து ஒரு 30 டேஸ் கையில இருக்கு. ஓகேவா? 30 டேஸ் கையில இருக்கிறத இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம சிறுவினாவுல இருந்தே ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 5 டேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுவினா படிக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கலாம். 10 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடுவினா நான் ரொம்ப இதுவா தான் சொல்லியிருக்கேன். 9 டேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 தான் படிக்க போறோம். ஒரு 9 டேஸ் எடுத்துக்கலாம். டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 19 டேஸ். ஸோ நீங்க இதை முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19 டேஸ்க்குள்ள நல்லா முடிச்சிடலாம். ஓகேவா? நல்லா கிளியரா தெளிவா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 டேஸே வச்சுப்போம். ஒரு 20 டேஸ் போதும். இதுல 1 மார்க் வந்து புக் பேக்ல இருக்கிறத டெய்லி ஒரு 5 மினிட்ஸ். ஓகேவா? டெய்லி 5 மினிட்ஸ் 1 மார்க்கை நல்லா கிளியரா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனப்பாட பாட்டு. இந்த மனப்பாட பாடல் வந்து இருக்கிற 3 யூனிட்ல இருக்கிற 3 பாட்டு. ஒரு டெய்லியும் 5 மினிட்ஸ் அதே போல இதுக்கு ஒதுக்கி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறத ரிவிஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் தான். ஸோ ரிவிஷன்ல இருக்கிற டெய்லி என்னெல்லாம் படிச்சோமோ, நேத்து என்னெல்லாம் படிச்சோமோ அதை இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிடுங்க. டெய்லி ரிவிஷன் பண்ணணும். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் படிச்சுட்டு 4வது நாள் நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன். 4 டேஸ் கழிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். 5 டேஸ் கழிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா நிறைய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெய்லி ரிவிஷன். ஓகேவா? டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டெய்லி ரிவிஷனுக்காக எடுத்துங்க. ஸோ நீங்க இதை நல்லா கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்லி 3 யூனிட் நம்மளுக்கு மொத்தமே இருக்கிறது 7 யூனிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ மொத்தமா நாம ஈஸியா ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லிக்கு ரெடி ஆகுற மாதிரி இந்த 3 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா குவார்டர்லிக்கே நம்ம ரெடி ஆயிடலாம். ஸோ எந்த கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணாம நல்லா கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேலே சொல்லி இருக்கிறதும் சரி, கீழே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறதும் சரி, ஸோ எல்லாத்தையும் கிளியரா பார்த்துங்க. வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வரும். இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்க்கும் இதே போல அனலைஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட போறோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் போட போறோம். ஸோ அதெல்லாம் படிச்சுங்க. ஸோ அதனால நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேவா?